எம்பிட்ட ருசியா இருக்கு. எப்பயுமே லக்ஷ்மி அண்ணி ராணி அண்ணி எப்பயுமே கைப்பக்குவம் வேற லெவல்ல தான் இருக்கும். ஆமால உமா, எப்பயுமே எனக்கு அவங்க கைப்பக்குவம் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க. லக்ஷ்மி அக்கா ராணி அக்கா சூப்பரா செய்வாங்க. எப்பயுமே கேவலமா செஞ்சா இப்படித்தான், யார் செஞ்சாலும் நல்லா இருக்கும். டேய் செல்வா, கரெக்டா சொல்லடா. இனிமேல் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு சோறு எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். நாங்க கேவலமா செய்யறோமா? ஏய் தொப்பி, இடையவாடி கேவலமா சாப்பாடு செய்யுதுன்னு சொல்ற. உனக்கு இருக்கு, ஊருக்கு வா, நீ எப்படி சாப்பிட்ற இனிமேல்னு பாக்குறேன். உமா துடிக்காத, தின்னு முதல்ல. சரி விடுங்க விடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுக்க, இதெல்லாம் தான் உனக்கு ட்ரைனிங்கு. மாமா ஏன் மாமா நீங்க வேற? ஐயோ பாருடா, சொன்னோன்னு வைக்கத்த. சித்தப்பா சும்மா இருங்க சித்தப்பா. ஆஹா, இது நம்ம சூர்யா தானா? இவ்வளோ வைக்கப்படுறானே, இவ்வளோ நாள் இது தெரியாம போச்சு. பாருடா, இவ்வளோ வைக்கப்படுறத. என் மருமையனுக்கு கல்யாண கலை வந்துருச்சு. அம்மா பாரு, சூர்யா இன்னைக்கு எவ்வளவு வைக்க போறியான்னு இன்னைக்கு தான் நானே பாக்குறேன். ஐயோ எல்லாரும் சும்மா இருங்க, ரொம்ப இப்படி ஓட்டாதீங்க. ஐயோ எல்லாரும் சும்மா இருங்க. நான் சாப்பிடுறேன், நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ண போறேன். செல்வா, அவனை விட்டாத செல்வா. இன்னைக்கு என்னங்க சித்தப்பா? ஏய், போன உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிண்டா இதெல்லாம் தாக்கு பிடிக்காது போலயே. போன உடனே அதான் நம்மளுக்கு வேலை, வேலை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றது. ஐயோ இவனாவது பரவாயில்லங்க, அவங்க ஒருத்தர் இருக்கானே அர்ஜுனு, அவளும் ரொம்ப ஓவரா பண்றாங்க. ஆமாண்ணே, அவ என்னென்ன செய்றாங்க தெரியுமா? உட்கார்ந்தா ஃபோனு, படுத்திருந்தா ஃபோனு, சாப்பிட்டுட்டு இருந்தா ஃபோனு, வெளியில போனா ஃபோனு, எனி டைம் ஆனந்திட்ட பேசுன மணிக்கே தான் இருக்கான். ஊருக்கு வந்தே 2-3 நாள் தான் ஆச்சு. இவனுக்கு எனி டைம் ஃபோன் வெறியா? அப்படி என்னத்தான் பேசுறான்? அவன் பேசும்போது கேட்டுட்டு வா செல்வா, என்ன பேசிட்டு இருக்கான்னு. டே போடா டே, அவன் என்னென்ன பேசுவானோ யாருக்கு தெரியும். நம்ம போய் ஊழல் நின்றோமோ அவ்வளோதே, நமக்கு தான் வைக்க கேடு. ஆமா, இவங்களை எங்க வீட்லயே தங்கவே மாட்டானுங்களே, சுத்தன மணிக்கே தான் இருக்காங்க. எங்க வீட்டுல ஆளை பார்க்கவே முடியல அவங்கள. டேய் போதுண்டா வைக்கப்பட்டது, நிமிருடா நீ முதல்ல. செல்வா, அவன்கிட்ட சொல்லு, அர்ஜுன்கிட்ட, கவின்கிட்ட, சந்தோஷ்ட சொல்லு, சூர்யா அப்படி பண்ணான்னு சொல்லி. அவ்வளவுதான். சித்தப்பா என்னங்க சித்தப்பா, சொல்லாதீங்க சித்தப்பா. அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப ஓட்டுவானுங்க நீங்க. மாமா சொல்லாத மாமா. அப்படி பார்த்தா அர்ஜுனுக்கு இவன் இவ்வளவு பெட்டர் தானே. இவன் அவ்வளவா போன் பேசுன மாதிரியே தெரியலையே. யாரு சொன்னா இவன் பேசுறது இல்லைன்னு? அர்ஜுனை விட இவன் தான் அதிகமா பேசுற மாதிரி தெரியுது எனக்கு என்னமோ. விடிய விடிய உட்காந்துலாம் பேசுறான் இவன். இவனும் பேசாமையா இருக்கா? நடராத்திரில எஞ்சி பார்த்தா விடிய விடிய உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்கான் இவனும் என்ன பேசுறானே நமக்கு தெரியல. செல்வா, ஊருக்கு போனே கல்யாணத்தை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடுவோம்டா நம்ம, அப்புறம் விபரீதம் ஆயிருண்டா பாத்துக்க. ஆமாண்டா, வேலையை இவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றதே ஊருக்கு போயிட்டு. துளசி, கொஞ்சம் குடிக்க தண்ணி குடுமா. உமா 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 உமா, வரும்போது கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. சரி துளசி, எடுத்துட்டு வரேன். இந்தாடி, இந்தாக்க தண்ணி. குடு. எங்க உமா செல்வாவ? கீழே அன்னிக்கிட்ட இருந்து பேசிட்டு இருந்தாருனே, வருவாரு மேல. அக்கா என்ன செய்யறாங்க கீழே? பிள்ளைங்க கூட உட்காந்துருந்தாங்க. மீனா பிள்ளைங்க எல்லாம் அங்கதான் கீழே தானே உட்காந்துருக்காங்க. உட்காந்துருந்தாங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க கீழே இருக்காங்களா? அர்ஜுன், சந்தோஷ், கவின்லாம் இல்லனே, எங்கேயோ வெளியில போயிருக்காங்களா? அதானே, இவங்க வீட்டுல இருந்துட்டாலும். சித்தப்பா இவங்க எங்கதான் வீட்டுல இருந்தாங்க, அங்க நம்ம ஊர்லயே இருக்க மாட்டாங்க. இங்க நல்ல கிளைமேட்டும் நல்லா இருக்கு, இடமும் நல்லா இருக்கு, வீட்டுல இருக்க போறீங்க இவங்க. அத சொல்லுடா முதல்ல. அண்ணே சொல்லு கையில. அண்ணே ப்ளீஸ் நே, ஒரு 4-5 நாள் இருப்போம்லனே, நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு நல்லா சுத்தி பார்த்துட்டு வரலானே ப்ளீஸ் நே. ஆமாண்ணே, போயிட்டு வரலானே ப்ளீஸ் நே, நம்ம எங்கேயாவது சுத்தி பார்த்துட்டு வரலாம் எல்லாரும் போய். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, வாங்க போயிட்டு வருவோம். வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்கிறது செய்யுது, நம்ம எங்கேயா வெளில போயிட்டு நல்லா ஜாலியா இருக்கும். மாமா வரட்டும், பேசிட்டு என்ன முடிவு பண்ணுவோம். என்ன சித்தப்பா, சுத்தி பார்த்துட்டு வருவோமா? போய் வீட்லயே இருக்கிறது போர் அடிக்குது. சரிடா சூர்யா, எனக்குலாம் ஓகே தான். செல்வா வரட்டும், என்னன்னு கேட்டுக்கலாம்.
ஆமா மாமாட்ட கேட்டுட்டு தான் அவங்களே ஃபோன் பண்ணி வர சொல்லணும். எங்கேயாவது எப்படி போயிட்டு வருவோம் எல்லாம் சேர்ந்து. சரிடா. என்னடா பண்ணிட்டு இருந்த கீழே? கீழே தாண்டா அக்காட்ட பேசிட்டு இருந்தேன். கீழே இந்த பக்கம் ரூம், கிச்சன் பக்கம் இருக்குல்ல ரூமு, அந்த ரூம் பக்கம் தனியா உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருந்துச்சு. என்னவாண்டா, என்ன யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க? இல்லடா, மீனாவை பத்தி தான். மீனா ரொம்ப ஃபீல் பண்றா போல. தன்னை ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா போல. அதைத்தான் நினைச்சுக்கிட்டு அக்காவும் ஃபீல் பண்ணிட்டு கிடக்கு. ஓ, நம்ம என்ன அப்படியே வேடா விட்டுற போறோம்? அதுக்கு இல்லடா, நம்ம பார்த்துப்போம் வச்சுப்போம், அதெல்லாம் தெரியும் அக்காவுக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணு யாராவது அனாதை அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்களோ, ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுது போல. அது அக்கா அந்த பிள்ளை மறைச்சு மறைச்சு ஃபீல் பண்ணுது போல. அக்கா வந்து அது புரிஞ்சுக்கிட்டு அதுவும் உட்காந்து கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கு. என்ன செய்யறது இல்லை. நம்ம ஊர்ல தான், நம்ம குடும்பத்துல தெரியுமே, நம்ம குடும்பத்திலே பேசுவாங்க, நம்ம ஊர்லயே பேசாம இருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்துல இருக்கும். அதுக்குதான் பயப்படுது அக்கா. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, சரி பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன செய்யுது? அதுக்காக அந்த பொண்ணை நம்ம எங்கேயும் போய் விடவும் முடியாது. நல்லா பாசமான பொண்ணு, அக்காவு கூட வச்சு வளர்த்துடுச்சு. அப்படி நம்ம அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல. என்ன நடக்குதோ ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டு கேதரிகளை பத்தி தெரியுமே. அன்னைக்கே நான் பேசினேன் மீனா கிட்ட, இனிமேல் அப்படி சொல்லக்கூடாதுமா, ஃபீல் பண்ணக்கூடாது, அண்ணன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா? கையால் அழகி எதுக்கு மீனா விட்டு தனியா இங்க வந்தீங்க? கூட்டிட்டு வந்துருக்க வேண்டியதானே? இல்லனே, அவ பாப்பா கூட எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாளா, நாங்க கூப்பிட்டதுக்கு நான் விளையாண்டுட்டு இருக்கேன், நீங்க போங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாம நாங்க எங்கேயாவது போலான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக வந்து நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, பேசிட்டு இருந்தீங்களா, அதனாலதானே உட்காந்துட்டோம். ஓ சரி சரிம்மா, இங்கே பரவாயில்ல. ஆனா அங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் மீனா கூடயே இருங்க சரியா? நீங்க எங்க போறீங்களோ கூட்டு போங்க, எங்க வரீங்களோ கூட்டு வாங்க சரியா? அவளை தனியா விடாதீங்க, யார்ட்டையும் பேசுற மாதிரி விட்டுறாதீங்க சரியா? பாத்துக்கோங்க, நம்ம எல்லாம் இருக்கோம், பாத்துக்கிறோம். நாங்க அசல் வந்து இங்க வெளில எங்கேயாவது போறோம், வேலை விஷயமா போவோம். அப்போ அந்த டைமிங்ல நீங்க கூட இருந்து போங்கன்னு சொல்றேன். நாங்க இருக்கிறோம்னா யாரையும் பேச விட மாட்டோம். ஆமாப்பா, பார்த்துக்கோங்க. நாங்கெல்லாம் இருப்போம் வீட்டில். பொம்பளைங்களாம் என்ன செய்வாங்க? வீட்டில் வேலை பார்க்க, இந்த வேலையை பார்க்க போயிடுவாங்க பெரியவங்க. நாங்களும் என்ன செய்வோம்? ஆம்பளைங்களா நாங்கள் வெளில வேலை இருக்கும், பிஸ்னஸ் வேலையை வெளில போயிடுவோம். நீங்கள் எல்லாம் அக்கா தங்கச்சிலாம் ஒன்றா இருப்பீங்க. அந்த சமயத்தில் ஒன்றா இருந்துக்கோங்க. யாரையும் பேச விடாம பார்த்துக்கோங்க மீனாவை, அவ்வளோது. நம்ம வீட்டில் இருக்கும்போது பார்த்துக்குவோம், பார்க்காமையா இருக்க போகிறோம். பாத்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. என்ன ஒரு சில நாள் பிரச்சனை வரும், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இப்ப என்ன செய்யுது? அதை சொல்லிட்டா சூர்யா, எல்லாராலையும் பிரச்சனை வராது, ஒரு சிலராலே பிரச்சனையும் வரும். பார்த்துக்கிட்டே இரு, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சரி பார்த்துக்கலாம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம். நீ என்ன சொல்லிட்டு வந்த அக்காட்ட? இதாண்டா சொல்லிட்டு வந்தேன், பார்த்துக்கலாம்க்கா, அதெல்லாம் நாங்கள் இருக்கோம்ல, பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வீட்டில் பொம்பளைக்கு வீட்டில் எல்லாரும் இருக்கதான் செய்வோம், பார்த்துக்கலாம், அதெல்லாம் அப்படி யாரும் பேசிட விட மாட்டோம், பார்த்துக்குவோம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்கேன். மீனா பொண்ணுட்டே பேசிட்டு வந்தேன், நீ எதுவும் நினச்சிக்காதுமா, எதுவும் கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் பேசிட்டு வந்தேன். சரிடா. அப்புறம் பிள்ளைங்கெல்லாம் எங்கேயா வெளில போகணுன்னு ஆசைப்படுறாங்க, போயிட்டு வந்துடுவோமா? ஆமாண்டா, போயிட்டு வருவோம். வீட்டிலே இருக்க போர் அடிக்குது. கீழே பிள்ளைங்களும் எங்கேயாவது போலான்ட்டு இருந்துச்சுங்க. நீலா இனியாலாம் என்ன செய்யறாங்க? மீனா கூட தாண்டா விளையாண்டுட்டு இருந்தாங்க. வாங்க கிளம்புவோம் எல்லாரும். இப்போ எங்கேயாவது போகணும்னு சொல்லிவிட்டு இப்படியே உட்காந்துட்டே இருந்தா போயிட்டு வர லேட் ஆகி போயிடும். அதனால் வெள்ளனே கிளம்பி வெள்ளனே வந்துடுவோம், அதே நல்லா இருக்கும். ஆமாம், வெளிச்சத்தோட வந்தாதே நல்லா இருக்கும். நைட்டில் வந்துக்கிட்டு இருட்டில் வந்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஆமா, பிள்ளைங்களை கூப்பிட்டு போறோம்ல, அதனால வெள்ளனே போயிட்டு வெள்ளனே வந்தாது நல்லா இருக்கும். சரி வாங்க கிளம்புவோம் எல்லாரும். கிளம்பி எங்கேயாவது போயிட்டு வருவோம். கவினுக்கு ஃபோனை போடுறா. கவினுக்கு, சந்தோஷ்க்கு, அர்ஜுனுக்குலாம் ஃபோனை போடு. இவன் அர்ஜுன் நம்பருக்கு ஃபோனை போடாது, அவன் நம்பர் பிஸியாகவே இருக்கும். இவனுக்கு எவனாவது ஃபோன் போடு, கவினுக்கு சந்தோஷுக்கு. சித்தப்பா அப்படி வேலை சொல்றீங்களா நீங்க? அவங்க நம்பர் பிஸியாவே இருக்கு சித்தப்பா எப்ப பார்த்தாலும். பார்க்க முடியவில்லை என்ற ஏக்கம், விரைவில் பார்ப்பேன் என்ற எண்ணம். உன் விரல்களை உரசியபடி உன் விழிகளை பார்த்த அந்நேரம் உணர்ந்தேன் நீ என்னவள் என்று. என்ன செய்தாயோ தெரியவில்லை, என்னையே இழந்தேன் உன்னிடத்தில். நான் தொட முடியாத தொலைவில் நீ இருந்தாலும் தொட்டு தொட்டு தான் பார்க்கிறேன் உன் புகைப்படத்தை. எவ்வளவு ஆசையா எடுத்தோம்ல அந்த போட்டோலாம். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கையில். இந்த பிரிவு கூட எனக்கு ரொம்ப சுகமாதான் இருக்கு கையில். உன் மேல இருக்க காதல் இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது எனக்கு. எப்படா உன்னை பாப்பேன்னு இருக்கு. பார்த்த உடனே உன்னை அள்ளி அணைச்சுக்கணும் போல இருக்கு. வேமா வந்துரு கையல், நீ ரொம்ப தவிக்க விட்டுறாத. நீ இல்லாம நான் ஒரு காலமும் இருந்துக்க மாட்டேன். ஐ லவ் யூ கையல், ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ சோ மச் கையல்.
கையல், இந்த போட்டோஸ்லாம் பீச்சில் போய் எவ்வளோ ஆசையா எடுத்தோம்ல, நீ அப்போ எவ்வளோ ஹாப்பியா இருந்த. அந்த மொமெண்ட்ஸ்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ நினைச்சு பார்த்தா. அதை விட அந்த டாலர்ல அந்த போட்டோஸ்லாம் செட் பண்ணி கொடுக்கவும் நீ எவ்வளோ சந்தோஷப்பட்டல. எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டோம்ல, அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த மொமெண்ட்ஸ்லாம் நினைக்கும் போது பா. அண்ணே, ஸ்டெடி ஸ்டெடி அப்படின்னு இல்லைங்க. எடுத்துட்டேனே. எதுக்கு இப்படி பாக்குறீங்க? ஸ்ட்ராபெரி மாதிரி இவ்வளோ அழகா இருக்க, அதை கடிச்சு சாப்பிட்டுலாமான்னு பாக்குறேன். ஐயோ முடியல, கண்ணு அடிச்சுட்டே இருக்கீங்க என்னை பார்த்து. நீ ஃபுல்லா எனக்கு தான் சொந்தம். அப்ப நீ இவ்வளோ அழகா இருக்க, உன்னை பார்த்து நான் சைட் அடிக்க வேண்டாமா என்ன? ரொம்ப வலியாதீங்க. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க எல்லாரும் இருக்காங்கல்ல. அந்த கேமரா நேரா நம்மள தான் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா பார்க்கட்டும், எனக்கு என்ன? ஏன் பொண்டாட்டி நான் கொஞ்சிறேன். விக்கப்படுறது பாரு, அழகு போல. போங்க, ஏதோ ஒன்னு சொல்லிட்டே இருக்கீங்க என்ன. பாரா விக்கத்த. ஓ சிப்போங்க. என்ன பார்த்து கண்ணு அடிச்சுட்டே இருக்கீங்க. அப்படி தாண்டி கண்ணடிப்பேன் அழகு பொண்டாட்டி. மாதிரி எனக்கு பொண்டாட்டி இருந்தா அப்ப கண்ணடிக்காம என்ன செய்வாங்களாம்? சரிதா, அதுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகணும். எப்படி உன்னை கல்யாணம் பண்றேன்னு மட்டும் பாரு, தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றேன் அழகு பொண்டாட்டி. சரிடா புருஷா, நீ எப்படி தூக்கிட்டு போய் நீ கல்யாணம் பண்றேன்னு பாக்குறேன். ஏ ராட்சசி, உனக்கு தூக்கறதாடி எனக்கு பெரிய விஷயம். 55 கிலோ தானே இருக்க, நீ ஈஸியா தூக்கிட்டு போய் வேண்டி. நம்மளோட கல்யாணம் நல்லபடியா நடக்குமா? அதுல என்னடி உனக்கு சந்தேகம்? அதெல்லாம் நல்லபடியா நடக்கும், எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா? என் பொண்டாட்டி எப்பயுமே ஃபீல் பண்ணக்கூடாது, அதுக்கு நான் என்னைக்கும் விரும்ப மாட்டேன் சரியா? எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்கணும்டி. சரிங்க. என்னங்க, எனக்கு இந்த கடலெல்லாம் விற்பாங்கல்ல, அது வாங்கி கொடுங்க. என்கிட்ட கடலை போடுறது விட்டுட்டு உனக்கு கடலை வேணுமா? வாங்கி கொடுங்க ப்ளீஸ்ங்க. சரிடி அம்மு, போட்டோ ஷூட்லாம் முடியட்டும், உனக்கு வாங்கி கொடுக்குறேன் சரியா? சரிங்க. இந்த அண்ணன் எங்க போனாரு அடுத்த போஸ் எடுக்கிறதுக்குள்ள? அவர் அந்த பக்கமா போனாரு. அவர் வர வரைக்கும் நம்ம கொஞ்சிட்டு இருக்கலாம். எல்லாரும் பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லுவாங்க, நீங்க மட்டும் வித்தியாசமா கொஞ்சிட்டு இருக்கலாம் சொல்றீங்க. ஏய், அது மித்தவங்க கிட்ட தானே சொல்லுவாங்க. நீ பொண்டாட்டிட்ட கொஞ்சிட்டு இருக்கலாம் தானே சொல்லுவாங்க. என்னங்க என்னங்க என்னங்க, இதே மாதிரி உங்க கைய டைட்டா பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் உங்க கூடயே நடக்கணும். என்னை விட்டு நீங்க எங்கேயுமே போயிடாதீங்க ப்ளீஸ்ங்க. சரிடா அம்மு, உன் கையை நான் டைட்டா பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் நடப்பேன். உன்னை விட்டு நான் எங்கடா போறேன்? நீ செல்லு குட்டி அம்மு. இல்லைங்க, அத்தைக்கு பாட்டிக்கெல்லாம் என்னை பிடிக்கவே இல்லைல்ல, அதனால தாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க திட்டிகிட்டே வேற இருக்காங்க, என்னை பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு. அம்மு, என்னடா கல்யாணம் பண்ணிக்க போறது நம்ம. உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஃபேமிலிக்கு பிடிக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அவங்க கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. போக போக சரியா போயிடும், அதையே நினைச்சு நீ ஃபீல் பண்ணாது சரியா? அப்பாவுக்கும் தம்பிக்கும் உன்னைய பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் தான் பிடிக்கலன்னு சொல்றாங்க. உன்னைய பர்சனலா நீ உன்னை எதுவும் வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்கலன்னு சொல்ல. ஃபேமிலியில சில பல பிரச்சனைகள் இருக்கு, அதனால பிடிக்கலன்னு சொல்றாங்க. உன் கூட பழகிட்டு உன்னை பிடிக்கலன்னு சொல்றாங்களா? இல்ல, அதுக்காக நீ போயிட்டு ஃபீல் பண்ணாத. டோன்ட் வெரி, நம்ம எல்லாமே சரி பண்ணிக்கலாம் சரியா? அதெல்லாம் சமாதானம் ஆயிடுவாங்க சரியாமா? அம்மு ஃபீல் பண்ணாதடி பொண்டாட்டி. சரிங்க. என்னங்க என்னங்க சொல்லுங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க, எனக்கு கல்ல வாங்கி கொடுங்க. என்னடா அம்மு, உனக்கு மேக்கப் அழிஞ்சு போயிடாதா? அந்த கேமரா எனக்கு காணும். அந்த பக்கம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிளேஸ் தான் பார்க்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். அடுத்த போஸ்க்கு போட்டோ ஷூட் எடுத்துட்டு பண்ணிக்கலாமா? இல்லாட்டி உனக்கு மேக்கப் கழிஞ்சிரும், அதுக்காக சொல்றேன். அப்ப நான் மேக்கப் போட்டாதான் அழகா இருக்கனா? அப்ப நான் அழகா இல்லையா மேக்கப் போடாட்டி? அழுக்கு பொண்டாட்டி, நீ மேக்கப் போடாட்டி தான் தேவதை மாதிரி இருப்ப. இந்த தேவதையை பார்த்து தான் நான் மயங்கி அப்படி விழுந்துட்டேன் உனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. இந்த கண்ணடிச்சு நீ ஏமாத்துற வச்சுக்காதீங்க சரியா?